குயிலரங்கத்தில் இன்று கேரளாவின் பிரம்மாண்ட அடையாளமான கோட்டையை பார்க்க வந்துள்ளோம். மலபார் பகுதியின் அதிகாரத்தை கைப்பற்ற துடித்த பல்வேறு அரச வம்சங்களுக்கு இது ஒரு முக்கிய மையமாக இருந்துள்ளது. ஒரு காலத்தில் அரபிக் கடலையே கட்டுப்படுத்திய பெக்கல் கோட்டை. இது ஒரு சிறிய ரயில் நிலையம். இந்த கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காகவே உருவாக்கப்பட்டது போல் தெரிகிறது. ரயில் நிலையத்திலிருந்து மிக அருகாமையிலே இருக்கும் பெக்கல் கோட்டைக்கு வந்துவிட்டோம். கோட்டைக்கு மிக அருகில் வந்துவிட்டோம். வெளியே இருந்து பார்க்கும்போது சிறிய கோட்டை போலத்தான் தெரிகிறது. ஆனால் வரலாற்று ஏடுகளோ இதுதான் கேரளாவின் மிகப்பெரிய கோட்டை என்கின்றன. அந்த மர்மத்தை உடைக்க வேண்டுமானால் நாம் உள்ளே சென்றுதான் பார்க்க வேண்டும். வாருங்கள், டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைவோம். உள்ளே நுழையத்தான் இந்த கோட்டையின் விஸ்வரூபம் நம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. ஒரு காலத்தில் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டு இப்போது நீர் இல்லாத இந்த அகழியை பாருங்கள், எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. இந்த கோட்டையின் மிக முக்கியமான அம்சமாக இதன் நுழைவாயில் மட்டுமே நிலப்பகுதியை தொட்டு கொண்டிருக்கிறது. மற்ற 3 பக்கங்களையும் அரபிக் கடல் ஆர்ப்பரித்து சூழ்ந்துள்ளது. இதோ இந்த உயரமான முதல் நுழைவாயிலை கடந்து நாம் உள்ளே செல்ல வேண்டும். சுற்றுச்சுவர்களை கவனித்து பாருங்கள். வரிசையாக நிறைய ஓட்டைகள் தெரிகின்றன அல்லவா? இது ஏதோ சிதிலமடைந்தது போல தெரியலாம். ஆனால் இதன் பின்னணியில் ஒரு பெரிய தற்காப்பு தந்திரம் இருக்கிறது. அது என்னவென்று மேலே சென்று தெரிந்து கொள்வோம். இந்த கோட்டையில் நிறைய இரகசிய சுரங்க வழிப்பாதைகள் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அங்கு கீழே ஏதோ ஒரு பாதை செல்வது போல தெரிகிறது. அந்த பாதை அப்படி ஒரு சுரங்க வழிப்பாதையாக கூட இருக்கலாம். ஆனால் உள்ளே செல்ல முடியுமா என்று தெரியவில்லை. இந்த வளாகத்திற்குள்ளேயே இருக்கும் ஒரு கோவில் இது. கோவிலை கடந்து வந்தவுடன் இங்கு உள்ளே வரும் பாதை எதிரிகள் நேரடியாக உள்ளே நுழைவதை தவிர்க்கவும், யானை படைகளை தாமதப்படுத்தவும் ஒரு தனித்துவமான வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை கொண்டுள்ளது. உள்ளே வந்தவுடனே இதை ஏன் கேரளாவின் மிகப்பெரிய கோட்டை என்று கூறுகிறார்கள் என்பதன் அர்த்தம் புரிகிறது. இந்த பிரம்மாண்டமான கோட்டை 12 மீட்டர் உயர சுவர்களை கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கோட்டையின் பாதுகாப்புக்காக இங்கு மொத்தம் 15 கொத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இடதுபுறமாக சென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் மற்றும் 2வது கொத்தளத்தை தாண்டி நாம் இப்பொழுது 3வது கொத்தளத்தின் அருகில் நின்று கொண்டிருக்கிறோம். சுவரிலிருந்து வெளியே நீளும் இந்த பகுதியைத்தான் கொத்தளம் என்பார்கள். இவை பீரங்கி போன்ற ஆயுதங்களை வைத்து உள்ளே வர முற்படும் எதிரிகளை தாக்க பயன்பட்டது. இந்த இடத்தில் உள்ள பாதை சேதமடைந்துள்ளது. அதை சீரமைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உடைந்த நிலையில் இருக்கும் இந்த சுவரை பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மை வியக்க வைக்கிறது. அந்த கற்களின் நெருக்கத்தையும் சுவரின் அகலத்தையும் பார்க்கும்போது இதன் வலிமை புரிகிறது. சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருந்தும் இன்னும் இவ்வளவு வலிமையுடன் நிற்பது இந்த கோட்டையின் கட்டிட திறமையை காட்டுகிறது. இதன் அருகே நாம் பார்க்க வந்த ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. இதுதான் இங்கிருக்கும் சுரங்க வழிப்பாதை. இது இங்கு மூடப்பட்டுள்ளது. ஆனால் இதே போன்ற ஒரு வழி இன்னொரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த வழியில் செல்வதற்கு முன் இங்கிருக்கும் மிக முக்கியமான இந்த கண்காணிப்பு கோபுரத்தை பாருங்கள். இங்கு இன்று கம்பீரமாக கோட்டையின் மத்தியில் ஒரு அரசனைப் போல நிற்கும் இந்த கோபுரத்தின் மீதுதான் ஒரு காலத்தில் இந்த கோபுரத்தை கட்டிய திப்பு சுல்தான் ஏறி நின்று முழு அரபிக் கடலையும் கண்காணித்துள்ளார். சிவப்ப நாயக்கர் 1650 இந்த கோட்டையை கட்டிய போதிலும் திப்பு சுல்தான் அப்பகுதியில் தனது பிடிப்பை வலுப்படுத்தி கொள்ள இந்த கோபுரத்தை பயன்படுத்தினார். மேலே ஏறி வந்தவுடன் இங்கிருந்து நம்மால் 360 டிகிரி கோணத்தில் கடற்கரையையும் கோட்டையையும் பார்க்க முடிகிறது. இங்கு தெரியும் இந்த மேடை பீரங்கி வைக்க பயன்படுத்தப்பட்டது. இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு சில கட்டிடங்களின் எஞ்சிய எச்சங்கள் தெரிகிறது. இந்த அமைப்பை பாருங்கள். இது ஒரு காலத்தில்
நாயக்கர் காலத்தின் தர்பார் ஹாலாக இருந்துள்ளது. அந்த காலத்தில் இது இப்படிப்பட்ட ஒரு கட்டிடமாக இருந்திருக்கலாம். மேலும் இந்திய தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் ஒரு கோயில் வளாகம் மற்றும் ஒரு அரண்மனை உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளும் பழங்கால கலைப்பொருட்களும் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து மேலும் வரும்போது இங்கு 2 பெரிய கிணறுகளை பார்க்க முடிகிறது. இரண்டுமே மிக பிரம்மாண்டமாக தெரிகிறது. ஆனால் இவற்றின் அமைப்பு மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இவை அந்த காலத்தில் கோட்டைக்குள் இருந்தவர்களுக்கு நீர் ஆதாரமாக இருந்துள்ளது. இங்கு ஒரு விஷயத்தை நம்மால் கவனிக்க முடிகிறது. இந்த கோபுரங்கள் பல அடுக்குகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு உயரத்திலிருந்தும் உள்ளே நுழைய முயற்சிக்கும் எதிரிகளை தாக்க எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட அமைப்பு. கோட்டையை சுற்றி முடித்து 14ஆம் கொத்தளத்தின் அருகே நாம் வந்துவிட்டோம். பொதுவாக கோட்டைகளின் கொத்தளங்கள் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனால் நாம் கவனித்தவரை இந்த கோட்டையின் 15 கொத்தளங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுதங்களை வைப்பதற்கு ஏற்ற வகையில் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்டையின் நுழைவு வாயில் தொடங்கி சுவர்களில் முழுவதும் துளைகள் இருப்பதை நாம் பார்த்து கொண்டே வந்தோம். அவைகள் எதிரிகளை தாக்க உருவாக்கப்பட்டவை. சுவர்களில் 3 நிலைகளில் துளைகள் உள்ளன. மேல் துளை தூரத்தில் உள்ள எதிரிகளை தாக்க, நடுத்துளை அருகில் உள்ளவர்களை தாக்க மற்றும் கீழ்த்துளை சுவருக்கு மிக அருகில் இருப்பவர்களை தாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒரே சுவரிலேயே 3 நிலை பாதுகாப்பு. இந்த கோட்டை எவ்வளவு திட்டமிட்டு கட்டப்பட்டது என்பதை இது காட்டுகிறது. இந்த கோட்டையை முழுக்க முழுக்க ஒரு இராணுவ பாதுகாப்பு அரணாக சிவப்ப நாயக்கர் கட்டினார். நாயக்கர்களிடமிருந்து ஹைதர் அலிக்கும் பின்னர் திப்பு சுல்தானுக்கும் கைமாறியது. அவர்கள் காலத்தில்தான் இது மேலும் வலுப்பெற்றது. இறுதியாக 1799 திப்பு சுல்தானின் வீழ்ச்சிக்கு பிறகு இது ஆங்கிலேயர் வசம் வந்தது. மலபார் பகுதியின் அதிகாரத்தை கைப்பற்ற துடித்த பல்வேறு அரச வம்சங்களுக்கு இது ஒரு முக்கிய மையமாக விளங்கியது. இங்கே பாருங்கள், இங்கிருக்கும் இந்த சுரங்க பாதை நம்மை ஒரு அழகான இடத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. பல வருடங்களுக்கு முன் ராஜாக்களும் சிப்பாய்களும் பயன்படுத்திய ஒரு சுரங்க பாதையில் இன்று நாம் செல்வதை நினைக்கும்போது ஒருவித புதிய உணர்வு தோன்றுகிறது. வெளியில் வந்ததும் இங்கு தெரியும் இந்த வெளிப்புற சுவரில் நாம் ஏற்கனவே கூறிய அந்த 3 அடுக்கு துளைகளை தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த பாதைகள் இன்னும் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் உள்ளது. அங்கு தெரியும் அந்த கண்காணிப்பு கோபுரத்திற்கு செல்வது என்பது ஏதோ கடலுக்குள் செல்வது போல் தோன்றுகிறது. ஏனெனில் இந்த கோட்டையே சிறிது கடலுக்குள் கட்டப்பட்டது போல்தான் தெரிகிறது. கடலுக்குள் அலைகள் மோதும் இந்த கோட்டை சுவரை இங்கிருந்து பார்க்கும்போது இது அரபிக் கடலை எப்படி கட்டுப்படுத்தியது என்று புரிகிறது. நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பெக்கல் கோட்டையில தான் பாம்பே படத்தில் வந்த உயிரே என்ற பாடல் படமாக்கப்பட்டது. இங்கிருந்து இந்த கோட்டையை முழுவதுமாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்திலிருந்து நாம் கோட்டையை முழுவதும் சுற்றி வர கோட்டைக்கு வெளிப்புறமாக வழி அமைக்கப்பட்டுள்ளது. கடல் அலைகளின் சத்தத்துடன் பெரிதும் ஆள் நடமாட்டம் இல்லாத இருபக்கமும் மரம் சூழ்ந்த இந்த பாதையில் நடப்பது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கிறது. போர், அரசியல், அதிகார போட்டிகள், பல்வேறு பேரரசுகளின் ஆட்சி மாற்றங்கள் இவற்றையெல்லாம் கடந்தும் இன்று கம்பீரமாக நிற்கும் இந்த பெக்கல் கோட்டை இந்தியாவின் சிறந்த இராணுவ கட்டுமானங்களில் ஒன்றாகவே உணரப்படுகிறது. நீங்கள் பெக்கல் கோட்டை வந்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.